புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜ அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததும் வெற்றியுரையாற்றிய பிரதமர் மோடி, ஆம் ஆத்மி அரசு செய்த முறைகேடுகள் தொடர்பான ஆய்வறிக்கைகள் முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்றார். நேற்று டெல்லி சட்டசபையில் முதல் கூட்டத்தொடர் துவங்கியது. முதல்வர் ரேகா குப்தா, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டனர். பாஜ எம்எல்ஏ விஜேந்தர் குப்தா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று சட்டசபையின் 2வது நாள் கூட்டம் நடந்தது. கவர்னர் வி.கே. சக்சேனா உரையாற்றினார். மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் மக்களுக்கு நன்மை விளையும். கடந்த 10 ஆண்டாக மத்திய அரசுடனும் மற்ற மாநில அரசுகளுடனும் முந்தைய அரசு மோதல் போக்கை கடைபிடித்தது. இதனால் டெல்லி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். முந்தைய அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்த சிஏஜி அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அதன் மூலம் திட்டங்களின் செயலாக்கத்தில் நடந்த தவறுகள் கண்டறியப்படும். வரும் காலங்களில் திறம்பட திட்டங்களை செயல்படுத்த முடியும் என அரசு நம்புகிறது என கவர்னர் சக்சேனா கூறினார். கவர்னர் பேச துவங்கியதும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அமளி துமளியில் ஈடுபட துவங்கினர். சிஏஜி அறிக்கைகள் மீது விவாதம் நடத்த ஆம் ஆத்மி தயாராக இருக்கிறது. ஆனால் பாஜகவின் நோக்கம் வேறு மாதிரி இருக்கிறது. முதல்வரின் அலுவலகத்தில் இருந்து அம்பேத்கர் படம் அகற்றப்பட்ட பிரதமர் மோடியின் படம் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜகவின் முகத்திரை கிழிந்துவிட்டது. மீண்டும் அம்பேத்கர் படத்தை வைக்கும் வரை ஓய மாட்டோம் என ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்தனர். माननीय सदस्यगण, इस ऐतिहासिक भवन में स्थित इस सदन का हिस्सा सुरेंद्र सिंह को अपने आप में ही गर्व पूरे दिन के लिए निष्कासित किया जाता है। वीर सिंह धिंगार को पूरे दिन के लिए निष्कासित किया जाता है। मार्शल அவரவர் இருக்கையில் அமருமாறு சபாநாயகர் விஜேந்தர் குப்தா பலமுறை எச்சரித்தும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கேட்கவில்லை. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி, கோபால் ராய் உட்பட 22 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களையும் வெளியேற சபை காவலர்களுக்கு சபாநாயகர் விஜேந்தர் குப்தா உத்தரவிட்டார். கவர்னர் உரையை முடித்த பிறகு டெல்லி அரசின் செயல்பாடுகள் தொடர்பான 14 சிஏஜி அறிக்கைகளை முதல்வர் ரேகா குப்தா தாக்கல் செய்தார். முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தபோது பிளாக்ஸ்டாப் சாலையில் உள்ள முதல்வரின் பங்களா புதுப்பிக்கப்பட்டது தொடர்பாகவும் சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. முதல்வரின் பங்களாவை புதுப்பிப்பதில் திட்டமிடுதல், டெண்டர் விடுதல், செயல்படுத்துதல் என அனைத்து நிலையிலும் முறைகேடுகள் நடந்துள்ளன. 2020இல் 7.5 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிப்பு பணிகளை செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் 34 கோடி ரூபாய் செலவில் 2022இல் தான் பணிகள் முடிந்தன. இது 342% அதிகம் என சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை தொடர்பாகவும் சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான ஊழல் வழக்கில்தான் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தவிர போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், குடிநீர் திட்டங்கள் தொடர்பான சிஏஜி அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த சிஏஜி அறிக்கைகள் மூலம் முந்தைய ஆம் ஆத்மி அரசின் ஊழல்கள் அம்பலத்துக்கு வரும் என பாஜக எம்எல்ஏ சதீஷ் உபாத்யாய் கூறினார். கெஜ்ரிவால் முதல் அதிஷி வரை எல்லோரும் ஊழல் வழக்கில் சிக்கப் போகிறார்கள். தாங்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் எனவும் சதீஷ் உபாத்யாய் கூறினார். சிஏஜி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்ட போதும் அம்பேத்கர் படம் அகற்றப்பட்டதை கண்டித்து மீண்டும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அமளி துமளியில் ஈடுபட்டனர். அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி, கோபால் ராய் உட்பட ஆம் ஆத்மியின் 15 எம்எல்ஏக்களை இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் விஜேந்தர் குப்தா அறிவித்தார். சட்டசபைக்கு வெளியே பேட்டியளித்த அதிஷி, முதல்வர் அலுவலகத்தில் மீண்டும் அம்பேத்கர் படத்தை வைக்கும் வரை நாங்கள் சட்டசபையில் போராடுவோம் என கூறினார். नरेंद्र मोदी जी की तस्वीर लगा दी है मुख्यमंत्री कार्यालय में, जहां बाबा साहब भीमराव अंबेडकर की तस्वीर होती थी, अब नरेंद्र मोदी जी की तस्वीर लग गई है। विधानसभा के मुख्यमंत्री कार्यालय में, जहां बाबा साहब भीमराव अंबेडकर की तस्वीर होती थी, अब नरेंद्र मोदी जी की तस्वीर लग गई है। दिल्ली सरकार के मंत्रियों के कार्यालय में, जहां बाबा साहब भीमराव अंबेडकर की तस्वीर होती थी, वहां पर नरेंद्र मोदी जी की तस्वीर लग गई है। मैं भारतीय जनता पार्टी से ये पूछना चाहती हूँ कि आपको लगता है कि नरेंद्र मोदी जी बाबा साहब भीमराव अंबेडकर से बड़े हैं?
मैं भारतीय जनता पार्टी से ये पूछना चाहती हूँ, आपको इतना अहंकार हो गया है कि आपको लगता है कि नरेंद्र मोदी जी बाबा साहब भीमराव अंबेडकर की जगह ले सकते हैं? इसी के खिलाफ आम आदमी पार्टी ने प्रदर्शन किया और हम सदन से लेके सड़क तक इसके खिलाफ प्रदर्शन करते रहेंगे जब तक बाबा साहब भीमराव अंबेडकर की तस्वीर उनकी जगह पर वापस नहीं लग जाती।